இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் மிஸ்டு ஃபோன். ஒரு பொண்ணு லேட் நைட்டு ஆஃபீஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா. ஹால்குள்ளே என்ட்ரானதுமே சோஃபாவில் தன்னோட ஹேண்ட்பேக்கை வச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஹேண்ட்பேக்கை திறந்து அவளோட ஃபோனை எடுக்க பார்க்குறா. ஆனால் ஃபோன் அதில் இல்லை. அவள் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறா. ஃபோனை எங்கே மிஸ் பண்ணோன்னு தெரியலையே. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்க லேண்ட்லைன்லேருந்து நம்ம செல்லுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நம்பருக்கு ஃபோன் பண்ணுறா. ஒரு 4-5 டைம்ஸ் ட்ரை பண்ணுறா. ஆனால் அந்த ஃபோனை யாருமே எடுக்கலை. 6th டைம் அந்த ஃபோனை யாரோ அட்டன் பண்ணியிருக்காங்க. வெறும் ப்ரீத்திங் சவுண்ட் மட்டும்தான் லைட்டாக கேட்டிருக்கு. ஹலோ, யார் பேசுகிறீங்க? என் ஃபோன் எங்கே இருக்குது? அதை நான் வாங்கிக்கிறேன், சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவள் கேட்டிருக்கா. ஆனால் அந்த பக்கத்தில் இருந்து எந்த ஒரு ஆன்சருமே வரல. அதுக்கு பதிலாக ப்ரீத்திங் சவுண்ட் ரொம்பவே ஹெவியாக வந்திருக்கு. இவளுக்கு யார் ஃபோன் எடுத்தாங்கன்னே தெரியலையே, என்ன இப்படி ஒரு ப்ரீத்திங் சவுண்டு வருது அப்படின்னு, ஏன் இப்படி ப்ரீத் பண்ணுறீங்க, யார் பேசுறதுன்னு சொல்லுங்க அப்படின்னு பயங்கரமாக ஷவுட் பண்ணியிருக்கா. ஷவுட் பண்ண உடனேயே ஐ ஹியர் யூ அப்படின்னு பேசி வாய்ஸில் இவளுக்கு கேட்டிருக்கு. கேட்ட உடனே இவ ஃபர்தராக பேச ட்ரை பண்ணியிருக்கா. ஆனால் ஃபோனை கட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் இவ 4-5 டைம்ஸ் கால் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா. பட் ஃபோனை யாருமே எடுக்கலையாம். சரி, இவ லேட் நைட் வந்ததுனால பயங்கர டயர்டாயிருக்கா. மேலே இருக்க நம்ம ரூமுக்கு போய் தூங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி மேலே போய் அவள் ரூம்குள்ளே என்ட்ரு ஆன உடனே அவளுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு காத்துட்டு இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அவள் ரூமில் இருந்த டேபிளில் அவளுடைய ஃபோன் இருந்திருக்கு. வெளியே தொலைச்ச ஃபோன் எப்படி நம்ம ரூமுக்கு வந்திருக்கு அப்படின்ற ஒரு கொஷினுக்கும், மேலும் அந்த ஃபோனை யார் எடுத்து அவ்வளோ ப்ரீத் பண்ணி ஐ ஹியர் யூ அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ற ஒரு கொஷினுக்கும் அவளுக்கு கடைசி வரைக்கும் ஆன்சர் தெரியவே இல்லையா. இந்த பொண்ணு அவங்களுக்கு நடந்த அமானுஷ்யமான இந்த விஷயத்தை சால்வ் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அது முடியவே இல்லையா. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்.